ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பேங்க் ரீகான் சாப்டரில் டிஎஸ் ரெட்டி புக்கில் எக்ஸசைஸ் 15 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 15. ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கேஷ் புக் டு பாஸ்புக். கேஷ் புக்கில் நம்ம எப்படி பண்ணுவோம், அதாவது பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அப்னா டெபிட், டவுன்னா கிரெடிட் பண்ணுவோம், அதாவது மைனஸ்னால் கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நார்மல் ரியல் அக்கௌண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. ஓகேயா? சரி, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். From the following particulars, ascertain the bank balance as per passbook அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, கேஷ் புக் பேலன்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. ஓகேயா? சரி, கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏ போட்டுக்கோங்க. ஸோ நீங்களும் அழகாக சம் போடலாம் டுகெதர். நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஓகேயா? ஏ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். அதாவது கிரெடிட் பேலன்ஸ்னால் ஓவர் டிராஃப்ட் 1500 rupees. ஓகேயா? அதுதான் சொன்னேன். அதாவது டெபிட் பேலன்ஸ்னால் நார்மல் பேலன்ஸ், கிரெடிட்னா ஓவர் டிராஃப்ட். ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை த பேங்க் அப் டு 31st March இஸ் ரெக்கார்டட் இந்த பாஸ்புக் ஒன்லி. ஓகே, அப்படின்னா கேஷ் புக்கில் என்ட்ரி வரலன்னு அர்த்தம். ஓகே, பி ஓகே, interest charge but not in cash book. ஓகேயா? சரி, இப்போ கேஷ் புக்கில் என்ன இருக்கும், அதோட எஃபெக்ட் என்ன இருக்கும்? ஓகே, இந்த ஒரு இந்த 3 காலம் வந்து ஒர்க்கிங் காலம் மாதிரி. இந்த 3 வந்து ஒர்க்கிங் காலம். ஓகேயா? ஒரு லைட் ப்ளூவில் போட்டுக்கலாம். ஓகேயா? சரி, இப்போ நாட் இன் கேஷ் புக்கிறாங்க, அப்போ நோ என்ட்ரி இன் கேஷ் புக். பாஸ்புக்கில் என்ன இருக்கும், என்ட்ரி போட்டிருந்தா பேலன்ஸ் குறையுமா இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? கரெக்ட், குறைஞ்சிருக்கும், டவுன். கரெக்ட். அப்போ நம்ம கேஷ் புக்கில் டேலி பண்ணணும்னா அப்போ நம்ம பிஆர்எஸ்லேயும் ரெடியூஸ் பண்ணணும். இது நல்லா திருப்பி பாருங்கள். இப்போ இது கேஷ் புக், இது பாஸ்புக். பாஸ்புக்கில் பேலன்ஸ் குறைஞ்சிடுச்சு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணோடனே. அப்போ நம்மளும் கேஷ் புக்கில் குறைக்கணும். கரெக்டாக? அப்போ தான் மேட்ச் ஆகும். சரி, ஏன் சார் குறைக்கணும் அப்படின்னா சார்ஜ் அப்படிங்கிறாங்க. சார்ஜ்னா என்ன அர்த்தம்னா பேங்க் வந்து நம்மள்டேருந்து பைசா வாங்க போகிறது, சார்ஜு. அதே ப்ரொவைடட்னா நமக்கு கொடுக்கும், சார்ஜ்னா நம்மள்டேருந்து வாங்கிக்கும். ஓகே, அதனால் அது எக்ஸ்பெண்டிச்சர், அது நம்ம பேலன்ஸ் குறையும். ஸோ நம்மளும் இங்கே ரெடியூஸ் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்? 50 rupees. ஓகேயா? அடுத்தது சி, பேங்க் சார்ஜஸ் ஆஃப் 12 rupees 50 paise மேட் பை த பேங்க் வேர் ரெக்கார்டட் ஒன்லி இந்த பாஸ்புக். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். பேங்க் சார்ஜஸ் நாட் இன் கேஷ் புக் yet. இப்போ கேஷ் புக்கில் நோ என்ட்ரி, பாஸ்புக்கில் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கும். இப்போ நம்மளும் பிஆர்எஸில் பேலன்ஸ் குறைக்கணும். 12 rupees 50 paise. ஓகேயா? எல்லாத்தையும் ஒரு இன்க்ரீஸ், டெசிமல் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். நம்பர் இன்னொரு 0. ஓகே ஓகே, அடுத்தது செக்ஸ் பெய்ட் இன்டு பேங்க். பெய்ட் இன்டு பேங்க்னா டெபாசிட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இன்டு பேங்க் 2500 rupees. ஓகே, பட் செக்ஸ் ஆஃப் 1875 were only cleared and credited by the bankers. பேசிக்கலி 2500 ரூபாய்க்கு செக் போட்டிருக்கீங்க, ஒரு 10 செக் என்ன போட்டிருக்கீங்க, அதில் 1875 தான் வந்திருக்கு, மிச்சம் வரலை. ஓகேயா? இப்போ டி, checks deposited for 2500. okay, but 1875 only credited. ஓகேயா? சரி, செக் டெபாசிட் பண்ணால் கேஷ் புக்கில் என்ன இருக்கும், என்ட்ரி கரெக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? ஏன்னா நீங்கள் பேங்க்கில் போய் செக் டெபாசிட் பண்ணும்போதே நீங்கள் புக்ஸில் என்ட்ரி போட்டுருவோம். கரெக்டாக? ஓகே, பாஸ்புக்கில் என்ன ஆகும், பாஸ்புக்கில் வந்திருக்கா, கொஞ்சம் மாத்திரம் வரல. ஓகே, அப்போ பாஸ்புக்கில் நோ என்ட்ரி. அப்போ பிஆர்எஸ் என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். சரி, கேஷ் புக்கில் அதே மாதிரி கேஷ் புக்கில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகேயா? செக்ஸ் போட்டோடனே. ஆனால் பாஸ்புக்கில் பாதி தான் வந்திருக்கு, அதாவது 2500 rupees இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இங்கே 1875 தான் வந்திருக்கு, பேலன்ஸ் வரல.
அப்போ இந்த பேலன்ஸ் மொத்தம் ரெடியூஸ் பண்ணணும் கேஷ் புக்லேருந்து. ஓகேயா? எவ்வளோ அமௌண்ட்டு? ஈக்குவல் டு 2500 மைனஸ் 1875. ஸோ 625 ருபீஸ் வந்து இன்னும் கிரெடிட் வரல, சார் ரெடியூஸ் பண்ணிடணும். ஓகேயா? அடுத்தது 2 checks of 750 and 1500 were issued, but only 1 check was presented. ஓகேயா? சரி, அப்போ இ basically checks issued, okay, but not debited in passbook. அதான் பேசிக்கலி. சரி, செக்ஸ் இஷ்யூ பண்ணேன்னா உங்கள் கேஷ் புக்கில் பேலன்ஸ் கரெக்ட் டவுன் ஆகும், பாஸ்புக்கில் ஒன்றும் என்ட்ரி வரல. அப்போ நம்ம அதை பிஆர்எஸ் மேட்ச் பண்ணணும்னா அதை ரிவர்ஸ் பண்ணணும், பேசிக்கலி அப் பண்ணணும். இப்போ செக்ஸ் இஷ்யூ பண்ணால் பேலன்ஸ் குறையும், இன்னும் பாஸ்புக்கில் வராதனால அதை ரிவர்ஸ் பண்ணிடுறோம். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 2 செக் இஷ்யூ பண்ணாங்க, 750 தான் வந்திருக்கு, 1500 வரல. 1500 வரல. ஓகேயா? அடுத்தது எஃப், dividends on shares were collected by the bankers directly, which Kalpana has no information. Okay, dividend direct credit in the passbook. அவ்வளோதான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ கேஷ் புக்கில் நோ என்ட்ரி, பாஸ்புக்கில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளும் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 450. கரெக்டாக? டிவிடெண்ட் வந்து பேங்க்கு கிரெடிட் பண்ணியிருக்கு, தம்பி பேங்க் நம்ம பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அப்போ நமக்கு ஒன்றும் வரலை, நம்மளும் எதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேயா? இப்போ நீங்கள் டோட்டல் பண்ணுங்கள். எப்போதுமே நான் சொல்லுங்கள், டோட்டல் வந்து அவுட் சைட் த புக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு தெரியும் எது அதிகம்னு சொல்லிட்டு. 1950, 2187. அப்போ இந்த பக்கம் போட்டால் டேலி ஆகிடும். இந்த பக்கம் எவ்வளோ பண்ணணும்? ஈக்குவல் டு 2187.5 மைனஸ் 1950 போட்டால் டேலி ஆகிடும். அப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் டெபிட்டில் இருக்குது, தட் மீன்ஸ் ஈக்குவல் டு ஓவர் டிராஃப்ட். இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டேலி ஆகிடும். ஓகேயா? இதை டோட்டல் போடுங்க. டோட்டல் போட்டுட்டு இதை கிரேயில் போட்டு அனுப்பிச்சுவாங்க. எஸ் போல்டு, எஸ். யா, இதை கீழே போட்டு இது ஒர்க்கிங் நம்பர் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நம்பரை போட்டுருங்க. எது அதிகமாக இருக்குது பாருங்கள், கிரெடிட் அதிகமாக இருக்குது, அப்போ நம்ம டெபிட்டில் போட்டால் தான் டேலி ஆகும். அப்போ டெபிட் சைடில் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக், டெபிட் பேலன்ஸ் இருக்கிறதுனால அது ஓவர் டிராஃப்ட், டெபிட் பேலன்ஸ் இருக்கிறதுனால அது ஓவர் டிராஃப்ட். இதுதான் ஆன்சர். ஸோ 237 rupees 50 paise இஸ் ஓவர் டிராஃப்ட். இங்கே மேட்ச் ஆகுது, பட் நமக்கு எக்ஸாம் போது அந்த மாதிரி ஆன்சர் இருக்காது, நம்ம செக் பண்ணி தான் பார்த்து பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்படி தான் நம்ம கேஷ் புக் டு பாஸ்புக் போங்க. ஆல்வேஸ் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸையும் ஃபிகராக போட்டுடலாம். ஓகேயா? அதே மாதிரி இந்த ஒர்க்கிங் காலம் வச்சுக்கோங்க. கேஷ் புக்கில் என்ன நடந்தது, பாஸ்புக்கில் என்ன நடந்தது, ஓகே, அப்போ என்ன ரெகன்சேஷனில் வரும். ஓகேயா? நீங்களும் சம் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.